சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். சரியா? idioms and phrases. idioms and phrases. சரியா? ஒன்றும் இல்லை, சில ஸ்பெசிஃபிக்கான வார்த்தைகளுக்கு அதுதான் அர்த்தமாக இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் பழமொழி. தமிழில் பழமொழி இருக்குதா, அதே மாதிரி இங்கிலீஷில் பழமொழி இருக்குது. இது எல்லாமே பழமொழிகள் தான். எல்லாத்தையுமே இப்போது மீனிங் பார்க்க போகிறோம். சரியா? மீனிங் பார்க்க போகிறோம். ஒன்று புரிஞ்சுக்கணும், என் கிளாஸில் போர் அடிக்குது, கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா idioms and phrases ஒரு 5 எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸில் எல்லாரும் சந்தோஷமாயிருவாங்க. சரியா? ஏன்னா எல்லாமே கதைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையை வச்சு நம்ம படிக்க போகிறோம், நீ வைக்க போகிறோம். சரியா? ஜாலியாக போகணும்னு நம்புகிறேன். சரியா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது, இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே மனப்பாடம் அடிக்க வேண்டாம். சரியா? மனப்பாடம் பண்ண வேண்டாம், புரிஞ்சு போட்டுக்கிடலாம். சரியா? இது ஒரு புதுசாக ஒரு ட்ரை. இது எப்படி இருக்குது, idioms and phrases கண்டினியூ பண்ணலாமா, இது எங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து கதை வச்சு தான் சொல்லுவோம், நான் கதை வச்சு தான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குதான்னு பா. ஃபஸ்ட்டு ஒன், ஆல் அட் சி. ஆல் அட் சி அப்படின்னா என்னன்னா, கடல் இருக்கு. சரியா? கடல் இருக்கு. ஆல் அட் சி அப்படின்னா கடல்ல ஒரு போட் இருக்கு, எல்லா பக்கமும் கடல் மட்டும் தான் தெரியுது. ஆல் அட் சி, எல்லா பக்கமும் கடல் மட்டும்தான் தெரியுது. சரியா? ஆல் டைரக்ஷன்ஸில் சி மட்டும்தான் தெரியுது, அதுதான் ஆல் அட் சி. இப்போ நீ ஒரு இடத்துல இருக்க, சரியா? கடலில் நடுவில் இருக்க, எல்லா பக்கமும் கடல் மட்டும்தான் தெரியுது. சரியா? இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ஆல் அட் சீனா எல்லா பக்கமும் கடல். சரியா? நாம் ஒரு இடத்துல இருக்கோம், சுற்றி கடல் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்மளுடைய சூழ்நிலை சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, கன்ஃபியூஷன். எந்த பக்கம் போகணும்னே தெரியாது, எந்த பக்கம் போகணும் அப்படின்னே தெரியாது. அப்படிதானே? ஏன்னா எல்லா பக்கமும் கடல் தான் இருக்கு, எந்த பக்கம் போகணும் அப்படின்னு தெரியாது. அப்போ ஆல் அட் சி அப்படின்னா கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஒருத்தர். எப்படி சொல்லலாம்னா, ஐ கேவ் ஹிம் அ ப்ராப்ளம். எப்படி சொல்லலாம்னா, ஐ கேவ் ஹிம் அ ப்ராப்ளம் டு சால்வ், he is all at sea now. நான் அவனுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தேன், ஆனால் அவன் இப்போ ஆல் அட் சீல இருக்கான்னா, அவன் ஃபுல்லாக கன்ஃபியூஷன்லேயே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆல் அட் சீனா கடல், எல்லா டைரக்ஷன்லேயும் கடல் அப்படின்னா எதுவுமே யோசிக்க முடியாது, கன்ஃபியூஷன். ரைட். அட் லாகர் ஹெட்ஸ். அட் லாகர் ஹெட்ஸ். கதை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அப்படி மைண்டில் போய் உட்காருதான்னு பாருங்க. சரி, கொஞ்சம் வித்தியாசமாக கதைகள் இருந்தால் தான் நல்லா போய் மைண்டில் இருக்கும். சரி, லாக்னா என்னதுன்னா, லாக், LOG, லாக். லாக்னா பீஸ் ஆஃப் வுட். சரியா? மரத்தில் கீழே வேர் இருக்கும், மேலே கிளைகள் இருக்கும்ல, ரெண்டையும் வெட்டிட்டோம்னா என்ன இருக்குன்னா லாக் இருக்கும். சரியா? லாக், இதான் பீஸ் ஆஃப் வுட். சரி, லாகுடைய ஹெட்டு, அதான் லாகர் ஹெட்ஸ் இருக்கு. சரியா? அட் லாகர் ஹெட்ஸில் லாக் பார்த்துட்டோம், லாகுனா பீஸ் ஆஃப் வுட், லாகு ஹெட்ஸு. லாகுடைய ஹெட் அப்படின்னா இது லாகுடைய ஹெட்டு, இது லாகுடைய ஹெட். கரெக்டா? இது ஒரு தலைன்னு சொல்லலாம், இதையும் தலைன்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போ இது ரெண்டு எப்படி இருக்கு? இந்த லாக் ஹெட்டும் இந்த லாக் ஹெட்டும் எப்படி இருக்கு? ஆப்போசிட்டாக இருக்குது. இது இங்கே இருக்குது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது இருக்குது. அப்படி தானே? பேரலாக இருக்குது, அது ஓகே. இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. இந்த வுட், இந்த லாகுடைய கீழே ஒரு ஹெட் இருக்குது, அப்படியே ஆப்போசிட்டாக லாகுடைய மேலே ஒரு ஹெட் இருக்கும். இந்த லாக் என்னன்னு இமேஜின் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் ஆஃப் வுட் அப்படி ரவுண்டாக இருக்கும்ல, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இதுக்குள்ளே ஒன்றா இருக்கும், இப்படி இருக்கும். சரி, அப்போ இது ஒரு லாகுடைய ஹெட்டு, இது ஒரு லாகுடைய ஹெட்டு, ரெண்டு எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை, ரெண்டு பேரும் எதிரிகளாக இருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை, ரெண்டு பேர் எதிரிகளாக இருக்காங்கன்னா அட் லாகர் ஹெட்ஸ். சரியா?
ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஆப்போசிட்டாக இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? எதிரிகளாக இருக்காங்க. இந்த இருக்குல்ல, இங்கே ஒருத்தர் இருக்காரு, இங்கே ஒருத்தர் இருக்காரு. லாகுடைய ஹெட்டு ஆப்போசிட்டில் இருக்காரு. சரியா? லாகுடைய ஹெட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. அட் லாகர் ஹெட்ஸ் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்காங்க, எதிரிகளாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? சாம் அண்ட் ராம் ஆர் அட் லாகர் ஹெட்ஸ் வித் ஈச் அதர் அப்படின்னா ரெண்டு பேரும் எதிரிகளாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது கதைகள் யாருனாலும் உருவாக்கலாம், நீங்களும் உருவாக்கலாம். சரியா? பிரச்சனையே இல்லை. அடுத்து அட் ஸ்னெயில்ஸ் பேஸ். அட் ஸ்னெயில்ஸ் பேஸ். பேஸ்னா என்னது? ஸ்பீடு. பேஸ் அப்படின்னா ஸ்பீடு. சரியா? ஸ்னெயில் நத்தையுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும்? ஸ்லோவாக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவாக இருக்காரு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அட் ஸ்னெயில்ஸ் பேஸ். அவ்வளோதான். ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக ஒருத்தர் இருக்காருன்னா அட் ஸ்னெயில்ஸ் பேஸ். சரியா? ஆல் அட் சீன் என்னது? கடல் சுற்றி கன்ஃபியூஷன். அட் லாகர் ஹெட்ஸ் ரெண்டு பேர் எனிமீஸ், எதிரிகளாக இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்காங்க, எதிரிகளாக இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னா ஈத்தாப்பில் இருக்காங்கன்ட்டு இல்லை, எதிரிகளாக இருக்காங்க. ஸ்னெயில் ஸ்பேஸ்னால் ஸ்லோவாக போகிறது. அட் த 11th hour. அட் த 11th hour. சரி, நம்மளுக்கு மொத்தம் எத்தனை, நம்ம கிளாக் இருக்குல்ல, நம்ம கிளாக்கில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னா 12 நம்பர் இருக்கும். கிளாக்கில் எத்தனை இருக்குன்னா 12 நம்பர் இருக்கும். அப்படி தானே? இப்போது அதில் 11th hourக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கடைசி நிமிடத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அட் த 11th hour. கடைசி இது 12க்கு முன்னாடி இருக்காங்க. அப்போ கடைசி வரப்போகுது, எண்டுக்கு வந்துட்டாங்க, டைம் முடிய போகுது அப்படின்னா அட் த 11th hourன்னு சொல்லுவோம். சரியா? அட் த 11th hourனா அட் த லாஸ்ட் மொமெண்ட், கடைசி நேரத்தில் வந்து நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா யூ கேனாட் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அட் த 11th hour அப்படின்னு என்னது? 12ல் முடிய போகுது, கடைசி நேரத்தில் நீ வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது அட் ஸ்டேக். அட் ஸ்டேக். ஸ்டேக்னு என்னது? ஸ்டேக் அப்படின்னு என்னது? ஸ்டேக்குனா என்னன்னா ஒரு கம்பு. சரியா? ஒரு கம்பு, ஒரு கட்டை, இப்படி ஒரு கட்டை. ஸ்டேக்குனா ஆக்சுவலாக என்னது அப்படின்னா பழைய காலத்தில், இப்போ கிடையாது, ஒரு 200 வருஷத்துக்குலாம் முன்னாடி 16th 15th centuryலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக்காக மத சம்மந்தப்பட்ட தப்பு பண்ணிட்டீங்கன்னா, இந்தியாவில் கிடையாது, யூரோப்பில். சரியா? இங்கிலீஷ் பேசக்கூடிய நாடுகளில் மத சம்மந்தப்பட்ட ஒரு தப்பு பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டையில் கெட்டி ஊருக்கு நடுவில் உன்னைய எரிப்பாங்க. சரியா? அந்த கட்டைக்கு பேர் தான் ஸ்டேக். சரியா? ஸ்டேக். ஸ்டேக் அப்படின்னா உன்னைய ஒரு கட்டையில் கெட்டி ஊருக்கு நடுவில் வச்சுட்டு கீழே இருந்து உயிரோடு எரிப்பாங்க. ஏன் எல்லாரும் முன்னாடி பண்ணுறாங்கன்னா அப்போ தான் எல்லாருக்கும் பயம் வரும்ட்டு. சரியா? இப்போ இதுக்கு பேர் தான் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அட் ஸ்டேக், ஒருத்தர் ஸ்டேக்கில் இருக்கான்னா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அட் டேஞ்சர்னு இருக்கு. ஒருத்தர் கத்துறாரு, தண்ணிக்குள்ளே முங்க போகிறாரு, கத்துறாரு, மை லைஃப் இஸ் அட் ஸ்டேக் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படி கத்துறாரு. அப்படின்னா என் வாழ்க்கை டேஞ்சரில் இருக்குது, என்னை காப்பாற்றுங்க. தண்ணியில் மூழ்கிறதுக்கு முன்னாடி கத்துறாரு, மை லைஃப் இஸ் அட் ஸ்டேக் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னா அட் டேஞ்சர். சரி, அட் 6s and 7s. அட் 6s and 7s அப்படின்னா என்னது? அட் 6s and 7s அப்படின்னா இப்போது 6 7 6 7 6 7 எழுதுறேன்னா இது ஆர்டரா இல்லை இது ஆர்டரா? அட் 6s and 7sனா இந்த மாதிரி அட் 6s and 7s அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்ஆர்டர்னு அர்த்தம். 6னா 6 ஒழுங்காக வந்துச்சுன்னா அது ஒரு ஆர்டர், 7 ஒழுங்காக வந்துச்சுன்னா 7 ஒரு ஆர்டர். இது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அப்படியே அட்டன் மனப்பாடம் அடிக்காமல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே சொல்கிறோம். சரியா? அட் 6s and 7s அப்படின்னா அட் டிஸ்ஆர்டர், 6 7 6 7ன்னு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது டிஸ்ஆர்டரில் இருக்குது, இதுதான் ஆர்டர். இப்போ 6 7 6 7ன்னு மாற்றி வர்றது டிஸ்ஆர்டர். இப்போ அட் 6s and 7sனா டிஸ்ஆர்டர். அடுத்தது அட் ஆர்ம்ஸ் லென்த். அட் ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னா என்னது?
அட் ஆர்ம்ஸ் லென்த். இந்த ஸ்கூல்லாம் அவங்க சொல்லுவாங்க என்னென்னா 1 arm distance அப்படின்பாங்க. 1 arm distance அப்படின்பாங்க. அப்படின்னு என்னென்னா இப்படி கையை நீட்டி முன்னாடி இருக்கவனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஒரு கையுடைய தூரம் இருக்கும். அதுதான் இது அட் ஆர்ம்ஸ் லென்த். அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அட் ஆர்ம்ஸ் லென்த். சரியா? ஒருத்தர்கிட்ட இருந்து தள்ளி இரு. கீப் ஹிம் அட் an arm's length, he is dangerous. கீப் ஹிம் அட் an arm's length, he is dangerous. என்ன அர்த்தம்னா ஒரு ஆர்ம் லென்த்லேயே அவனை கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோ, ஏன்னா அவன் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறான். சரியா? சரி. அட் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் எண்ட்ஸ். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அட் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் எண்ட்ஸ் அப்படின்னா அட் ஒன்ஸ் ஃபிங்கர் டிப். ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபிங்கருடைய எண்டுனா ஃபிங்கர் டிப். ஃபிங்கர் டிப்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணிட்டான், கம்ப்ளீட்லி தரவு அப்படின்னா அட் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் எண்ட்ஸ். சரியா? இங்கிலீஷ் இஸ் அட் இஸ் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இங்கிலீஷ் இஸ் அட் இஸ் ஃபிங்கர்ஸ் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா இங்கிலீஷை நல்லா தரவு பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கான் இல்லை ஃபிங்கர் எண்டில் வச்சுருக்கான்னா நல்லா படிச்சிட்டான். ஓகே, முடிஞ்சிச்சு. ஆல் அட் சி கன்ஃபியூஷன், அட் லாகர் ஹெட்ஸ் இனிமிட்டி, ரெண்டு பேருக்கு நடுவில் எதிரிகளாக இருக்கிறது. அட் ஸ்னெயில்ஸ் பேஸ்னா ஸ்லோ, அட் த 11th hour லாஸ்ட் மினிட், அட் ஸ்டேக், அட் டேஞ்சர், அட் 6s and 7s கன்ஃபியூஷன், அட் an arm's length கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, அட் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் எண்ட்ஸ்னா ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறது. சரியா? அடுத்து அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்ட். அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்ட். சரி. விட்டு அப்படின்னு என்னது? விட்டுனா விஸ்டம். விட் அப்படின்னா விஸ்டம். விட் அப்படின்னா விஸ்டம். விஸ்டம்னா ஞானம். சரியா? என் ஞானத்துடைய முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. என் அறிவுடைய இல்லை என் ஞானத்துடைய முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண கொடுக்குறேன், ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கொடுக்குறேன். சரியா? அது என்னால் சால்வ் பண்ண முடியலை அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா நான் என்னுடைய அறிவுடைய எண்டுக்கு வந்துட்டேன், என்னால் சால்வ் பண்ண முடியலை. சரியா? நான் என்ன அர்த்தம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா பசில்டுன்னு போடலாம். பசில்டு இல்லை கன்ஃபியூஸ்ட். ஆல் அட் சி பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஒரு விஷயத்தை நான் அவன் பண்ண வைக்கிறேன், அவனுடைய முழு மூளையும் யூஸ் பண்ணுறான், மூளையுடைய எண்டுக்கே வந்துட்டான், இருந்தாலும் அவனால் பண்ணி முடிக்க முடியலை. சரியா? அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்ட்னா என்னுடைய மூளையுடைய எண்டுக்கு வந்துட்டேன், இன்னும் என்னால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறது தான் அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்ட். சரி. அக்கிலஸ் ஹீல். அக்கிலஸ் ஹீல். சரி, இது ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு படம் வேறு இருக்குது. இதில் ட்ராயின்னு ஒரு படம் இருக்குது. அப்புறம் இது ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு அம்மா இருக்கும், இந்த கதை நல்லாவும் இருக்கும். ஒரு அம்மா இருக்கும், அம்மா என்ன பண்ணுன்னா போயிட்டு கடவுள்கிட்ட போய் கேட்கும், எனக்கு வந்து சாகா வரம் உள்ள ஒரு பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அந்த அம்மா போய் கேட்கும். அப்போது கடவுள் என்ன சொல்லுவார்னா கிரீக் மித்தாலஜி, இது கிரேக்க கடவுள்கள் பற்றி. அந்த கடவுள் என்ன சொல்லுவார்னா சரி நீ என்ன பண்ணு, நேராக உன் குழந்தையை எடுத்துகிட்டு போய் ஒரு பர்டிகுலர் ஆறு சொல்லுவார், ரிவர், ஒரு பர்டிகுலர் ரிவர் சொல்லுவார். அந்த ரிவரில் வந்து நீ போய் முக்கு, அப்படியே உள்ள இமர்ஸ் பண்ணி நல்லா முக்கிடு, உள்ள முக்கிடு. அப்படி நீ முக்கிட்டீங்கன்னா உன் குழந்தைக்கு வந்து சாகா வரம் கிடச்சிடும், அவன் கடவுள் மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லுவார். இந்த அம்மா தான் கேட்கும், சாகா வரம் தாங்க என் குழந்தைக்கு அப்படின்ட்டு. அப்போ கடவுள் இப்படி சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணும், அந்த பையனை தூக்கிட்டு போய் அப்படியே முக்கும் போது என்ன பண்ணுன்னா இந்த கால் இருக்குல்ல, காலில் இருக்கிற முட்டி இருக்குதுல்ல, காலில் இருக்கிற முட்டி அந்த இடத்த பிடிச்சிக்கிறோம். காலில் இருக்கிற முட்டின்னா வேற வராதே, இந்த இருக்குல்ல இந்த போர்ஷன், இங்கே தான் ஃபிங்கர்ஸ் இருக்குன்னா இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை வந்து அந்த பையனை பிடிச்சிக்கிட்டு இந்த போர்ஷனில் அந்த பையனை பிடிச்சிக்கிறோம், காலை பிடிச்சிக்கிறோம். அப்புறம் அப்படியே உள்ள முக்கும். இப்போ அந்த தண்ணியில் எது மட்டும் பட்டிருக்காதுன்னா
இந்த போர்ஷன் மட்டும் பட்டிருக்காது, மீதி எல்லாமே பட்டிருக்கும். அந்த பையனுடைய உடம்புல, அந்த பையன் இருக்கல பிறந்த பையனுடைய உடம்புல எல்லாமே பட்டிருக்கும். இந்த இது மட்டும் பட்டிருக்காது. அப்போ இந்த இடத்துக்கு பேர் தான் ஹீல். சரியா, இந்த இடத்துக்கு பேர் தான் ஹீல். அப்போ அந்த பையன் வந்து சாகாவரம் பெற்றுவான், கடவுள் மாதிரி ஆயிடுவான். அவனுக்கு ஒரே ஒரு முக்கியமான வீக்னஸ் இருக்கும். என்ன வீக்னஸ்னா இந்த இடம், அந்த குதிகால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஹீலு. அவனுடைய பேர் தான் அக்கீலஸ். அக்கீலஸ் ஹீல் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா, கதையை கண்டினியூ முடிச்சுடுறேன். இப்போ இந்த இடத்துல பிடிச்சி இறக்குறாங்க. இந்த இடத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி படலை. அப்போ இந்த இடம் அவனுக்கு ஒரு பெரிய வீக்னஸ். சரியா, இந்த இடத்துல அடித்தா மட்டும்தான் அவன் சாவுவான். வேற எங்கே அடித்தாலும் அந்த அக்கீலஸ் வந்து சாவ மாட்டான். அந்த ட்ராய் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியில் இந்த இடத்துல அடித்து தான் அவனை சாவடிப்பாங்க. சரிங்களா, அப்போது அக்கீலஸ் ஹீல் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு வீக்னஸ், ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீக்னஸ், ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீக்னஸ். இந்த விஷயத்தில் தாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உளுந்துருவான் அப்படின்னா அக்கீலஸ் ஹீல். இத்தனை வருஷம் நான் வந்து இங்கிலீஷ் பாஸ் பேங்க் எக்ஸாம் பாஸ் ஆகாமல் இருக்கேன், அது ஏன்னா இங்கிலீஷ் தான் என்னுடைய அக்கீலஸ் ஹீல் அப்படின்னு நீ சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இங்கிலீஷ் தான் என்னுடைய முக்கியமான வீக்னஸ், இல்லை மேக்ஸ் தான் என்னுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறேன். அக்கீலஸ் ஹீல் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் வீக்னஸ். சரி, ஆட் ஃபியூல் டு த ஃபயர். இது தெரியும், எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது ஒரு நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைக்குள்ள இன்னொரு அந்த பிரச்சனையை பெருசாக்குறது. சரியா, ஒரு பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு பேர் தான் ஆட் ஃபியூல் டு த ஃபயர். எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதுங்கிறது அப்படியே தமிழில் இருக்கு. அடுத்தது ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ. ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருடைய கண்ணுடைய ஆப்பிள். கண்ணுடைய ஆப்பிள். கண்ணுக்குள்ள ஆப்பிள் இருக்குமா? கண்ணில் ஆப்பிள் இருக்குமா? கண்ணில் ஆப்பிள் இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா கண்ணில் கருப்பாக ஒரு போர்ஷன் இருக்குல்ல, கண்ணில் கருப்பாக இருக்கிற போர்ஷன் தான் ஆப்பிள். சரியா, என்னன்னு சொல்லுவோம்னா கருவிழி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அது என்னன்னு சொல்லுவோம்னா தமிழில் கண்மணி அப்படின்னு சொல்லுவோம். கண்மணி, கண்ணில் கருப்பாக இருக்கிற போர்ஷன் தான் ஆப்பிள். அதை தமிழில் எப்படி சொல்லுவோம்னா கண்மணி அப்படின்போம். சரி, இப்போ கண்மணியே அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கண்மணியே அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, அம்மா கூப்பிடுவாங்கல்ல, கண்மணியேன்னு கூப்பிடுவாங்கல்ல, கண்மணியே அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். பெல்லாவெட் பர்சன். எனக்கு அம்மா கண்மணியே அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அம்மாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்போ ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ, ஹீ இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு சொல்கிறோம்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிம்பிளாக எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா கண்ணில் இருக்கிற மணி, கண்மணி அப்படிங்கிறது. சரி, ரைட். அடுத்தது ஓல்டு ஹெட் ஆன் யங் ஷோல்டர்ஸ். அட் ஒன்ஸ் திரும்ப ரிவைஸ் பண்ணிடுவோம். கிளாஸில் ரிவைஸ் பண்ணுறது உண்டு, அதே மாதிரி இங்கே ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஆல் அட் சி கன்ஃபியூஷன். அட் லாகர் ஹெட்ஸ்னா ஆப்போசிட்டில் எடுக்கிறது. சரியா, ரெண்டு பேரும் எதிரிகளாக இருக்கிறது. ஸ்லோவாக போகிறது, கடைசி நிமிஷம். அட் டேஞ்சர். அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் கன்ஃபியூஷன். அட் ஆர்ம்ஸ் லென்த், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, கொஞ்சம் அவனை தள்ளியே வச்சுக்கோ அப்படிங்கிறது. அட் ஒன்ஸ் ஃபிங்கர் சென்ஸ்னால் எல்லாம் தரோவாக இருக்கிறது. அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்ட், என்னுடைய மூளையுடைய எண்டுக்கு வந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியாது, என்னால் ஒரு விஷயத்த முடியாது, நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், பசில் ஆகிட்டேன், என்னுடைய மூளையுடைய எண்டுக்கு வந்துட்டேன், ஸோ என்னால் இதுக்கு மேலே முடியாது, சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். சரியா, அதே கன்ஃபியூஷனுங்கிற மீனிங் தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். சரி, அக்கிலஸ் ஹீல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீக்னஸ், கதை சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஆட் ஃபியூவல் டு த ஃபயர், எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது. ஆப்பிள் ஆஃப் மை ஐ, கண்மணியே ரொம்ப பிடிச்சவங்க. ஓல்டு ஹெட் ஆன் யங் ஷோல்டர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, ஓல்டு ஹெட் ஆன் யங் ஷோல்டர்ஸ். இதெல்லாம் தெரியல, இது எனக்கு தெரியலன்னு வச்சுக்கிறோம். சரியா, எப்படி கெஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். யங் ஷோல்டர்ஸ், ஷோல்டர் மட்டும் எப்படி இருக்குது? யங்காக இருக்குது. தலை எப்படி இருக்குது? ஓல்டாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா
ஒரு யங் ஆன பர்சன். ஒரு யங்கான பர்சன். அவர் ஹெட்டு மட்டும் எப்படி இருக்குது, ஓல்டாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வயசானவங்க எப்போவுமே எப்படி பேசுவாங்க அப்படின்னா ஞானியாக பேசுவாங்க. அதாவது நல்ல அறிவு தெளிந்து மெச்சூராக பேசுவாங்க. சரியா? கரெக்டு தானே? வயதானவர்கள் எப்போவுமே வாழ்க்கையை புரிந்து அனுபவங்கள் எல்லாம் பெற்று நிறைய ஞானத்தோடு பேசுவாங்க. இப்போ வாலிப வயசுலேயே யங்காக இருக்கும்போதே ஒருத்தன் வயதானவருடைய முதிர்ச்சியோட வயதானவருடைய ஞானத்தோட பேசுகிறான்னா அவனை என்ன சொல்லுவாங்கன்னா ஓல்டு ஹெட் ஆன் யங் ஷோல்டர்ஸ். வாலிபர் தான், சரியா? யங்கான பர்சன் தான். ஆனால் அவருடைய அறிவு மட்டும், அவருடைய திங்கிங் மட்டும் ஞானிகள் அளவுக்கு இருக்கும். இல்லை வயதானவர்கள் யோசிக்கிற மாதிரி மெச்சூராக யோசிப்பார் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஒரு சின்ன பையன் நல்ல மெச்சூராக யோசிக்கிறான்னா ஓல்டு ஹெட் ஆன் யங் ஷோல்டர்ஸ். அப்புறம் ஆக்ஸ் டு கிரைண்ட். ஆக்ஸ் டு கிரைண்ட். ஆக்ஸ் டு கிரைண்ட். சரி, ஆக்ஸை கிரைண்ட் பண்ணுறோன்னா சாணம் பிடிக்கிறது. கோடாரி ஆக்ஸு. கிரைண்ட் பண்ணுறதுன்னா சாணம் பிடிக்கிறது. சாணம் எதுக்கு பிடிப்பாங்கன்னா ஷார்ப் ஆக்கிறதுக்கு. ஆக்ஸை எதுக்கு ஷார்ப் பண்ணுவாங்க? வெட்டுறதுக்கு, ஆளை போட்டு தள்ளுறதுக்கு. அப்படி தானே? ஆக்ஸ் டு கிரைண்ட் அப்படின்னா கிரைண்ட் பண்ணுறது, ஆக்ஸை கிரைண்ட் பண்ணுறது, ஷார்ப் பண்ணுறது. ஆக்ஸை கிரைண்ட் பண்ணி ஷார்ப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஒரு ஆளை போட்டு தள்ளுறதுக்கு, ஒருத்தரை கொல்றதுக்கு. ஏன் ஒருத்தரை கொல்ல போகிறாங்க அப்படின்னா அவன் மேலே பயங்கர கோபம் இருக்குது, அதனால கொல்ல போகிறாங்க. ஐ ஹாவ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட் வித் ஹிம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு அவன் மேலே பயங்கர கோபம் இருக்குது. ஐ ஹாவ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட் வித் ஹிம் அப்படின்னா எனக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைனால நான் அவன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆக்ஸ் டு கிரைண்ட். அப்புறம் ஆர்ம்சேர் கிரிட்டிக். ஆர்ம்சேர் கிரிட்டிக் இது நம்ம டெஸ்ட் எழுதுகிற எல்லாருமே அனுபவித்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஆர்ம்சேர்னால் ஒன்றும் இல்லை, சேருக்கு சைடில் கை வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்ம்சேர். சரியா? ஆர்ம்சேர் கிரிட்டிக். கிரிட்டிக்னா குறை சொல்கிறவர். இருப்பாங்கள்ல சில பேர் வீட்டிலே உட்காந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மள்டே இருப்பாங்களே எக்ஸாமை பற்றி எவனுக்கும் ஒன்றும் தெரியாது, என்ன சொல்லுவாங்க, 2 மாதத்தில் பேங்க் எக்ஸாம் படிக்க ஆரம்பித்து 2 மாதம் 3 மாதம் தான் ஆகிருக்கும், அதுக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, தம்பி இன்னும் பாஸ் ஆகலையா, தம்பி இன்னும் கிளியர் ஆகலையா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்து வீட்டுக்காரனோ சொந்தக்காரனோ எவனோ கேட்பான்ல, எந்த கஷ்டமே புரியாமல் அவன் தான் அந்த ஆர்ம்சேர் கிரிட்டிக். சரியா? உட்கார்ந்த இடத்துல அந்த கஷ்டம் தெரியாமல் அந்த வேலை பார்க்குற ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அவருடைய கஷ்டம் தெரியாது, ஆனாலும் இவங்க என்ன தான் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. சரி, a new feather in one's cap. நியூ ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப். சரி, இப்போ இந்த என்சிசி என்எஸ்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்சிசியில் ஸ்பெசிஃபிக்காக ஆர்மிஸில் வந்து பேட்ஜில் இருக்கும், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த என்சிசியில் வந்து பார்க்கலாம் தொப்பியில் வந்து ஒரு ஃபெதர் இருக்கும். கரெக்டாக? தொப்பியில் ஃபெதர் இருக்கும். இப்போது நீ ஒரு பர்டிகுலர் கிரேடுக்கு மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா புது ஃபெதர் கொடுப்பாங்க, வேறு ஃபெதர் கொடுப்பாங்க, புதுசாக ஒரு ஃபெதர் கொடுப்பாங்க. அப்போ அ நியூ ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப் அப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட். நீ அந்த என்சிசி தொப்பியை ஞாபகம் வச்சுக்கோ, நீ மேலே கொஞ்சம் வருஷம் சர்வ் பண்ணி கிரேட் அதிகமாக போயிட்ட அப்படின்னா புதுசாக என்ன கொடுப்பாங்க, ஒரு ஃபெதர் கொடுப்பாங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்ட, 4-5 வருஷமாக என்சிசியில் இருந்துட்ட, அச்சீவ் பண்ணிட்ட அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு ஃபெதர் கொடுப்பாங்க. அப்போ நியூ ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப் அப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட். ஹீ ஹேஸ் பாஸ்ட் த எஸ்பிஐ எக்ஸாம், இட் இஸ் அ ஃபெதர் இன் இஸ் கேப். ஹி ஹாஸ் பாஸ்ட் தி எஸ்பிஐ எக்ஸாம், இட் இஸ் அ ஃபெதர் இன் இஸ் கேப். அப்படின்னா எஸ்பிஐ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான், அவனுடைய தலை கேப்பில் ஒரு ஃபெதர், அப்படி இல்லை, அது அவனுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஹேர் பிரெத்ஸ் எஸ்கேப். ஹேர் பிரெத்ஸ் எஸ்கேப். ஹேர்னா முடியுடைய பிரெத்து, திக்னஸ் எவ்வளோ இருக்கும், முடியுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரியா? நம்ம சொல்லுவோம்ல நூல் இலையில் தப்பிச்சிட்டான், நூல் இலையில் தப்பிச்சிட்டான், இல்லை மயிர் இலையில் தப்பிச்சிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. அப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸு, மயிர் இலையில் தப்பித்தார்,
மயிர் இலையில் தப்பித்தார் அப்படிங்கிறது. சரியா? ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம்னா ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கேப்பில் தப்பிச்சிட்டார், அவ்வளோதான். அடுத்து blessing in disguise. blessing in disguise. disguise அப்படின்னா மாறுவேடு. ஒரு blessing மாறுவேடத்தில் வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு ஒரு கதை எப்போவும் சொல்கிறது உண்டு. இப்போது எக்ஸாமுக்கு நம்ம காலையில் போவோம், அப்படி தானே? பேங்க் எக்ஸாமோ எஸ்எஸ்சியோ காலையில் ஃபஸ்ட்டு பேட்சில் கூப்பிட்றான்னு வச்சுக்கிறோம். 8:30 மணி பேட்சுக்கு கூப்பிட்றான், சரிங்களா? இப்போது உங்கள் ஊர்லேருந்து போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு ஊர் பக்கத்து ஊருக்கு போய் எழுதணும்னு வச்சுக்கிறோம். இப்போ தூத்துக்குடியில் இருக்கிறவங்க திருநெல்வேலி போய் எழுதணும் அப்படின்னா, அவன் 8:30க்கு இது அப்படின்னா ஸ்டார்டிங் டைம் அப்படின்னா, இங்கேருந்து 6 மணிக்கே கிளம்பணும். அப்போ தான் திருநெல்வேலி போய் அப்புறம் அங்கே காலேஜ் போய் அதுக்கு டைம் ஆகும். சரியா? இப்போது 2 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 2 பேருமே காலையில் அலாரம் வச்சுட்டு முந்தின நாள் நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் எதுக்கு அலாரம் வச்சுட்டு தூங்குறாங்க. சரியா? 2 பேருமே 5:30க்கு அலாரம் வச்சுருக்காங்க. சரியா? இதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து எந்திரிச்சிட்டாரு. 5:30க்கு அலாரம் வைக்கிறாங்க, இவர் எந்திரிச்சிட்டாரு, இவர் எந்திக்கலை. இந்த 2வது ஃப்ரெண்டு எந்திக்கலை. இவர் என்னென்னா தெளிவாக 8:30க்கு எந்திக்கிறார். நைட்டெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு படித்து டயர்டாகி, இது வருமோ அது வருமோன்னு கஷ்டப்பட்டு படித்ததுனால டயர்டாகி அலாரத்தை தாண்டி தூங்கி 8:30க்கு எந்திக்கிறார். இவர் கரெக்டாக 5:30க்கு எந்திரிச்சு டெஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கார். சரியா? நம்ம ஆள் 8:30க்கு தான் எந்திரிச்சிருக்கார். இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்கார். இப்போ இவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தம், ரொம்ப சோகம், பயங்கர வருத்தம், சோகம் எல்லாமே சொல்லலாம், அப்படி தானே? இப்போ ஒரு 8:30 தாண்டி ஒரு 9:30 தாண்டி ஒரு 10 ஆகுது, சோகமாக அப்படியே இருக்கார். சரிங்களா? ஒரு சோகத்திலே இருக்கார். இப்போ சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்டுகிட்டையாவது அடித்து கேட்போம், அவன் டெஸ்ட் எழுத போயிருக்கான், அவனாவது ஒழுங்காக எழுதுனானான்னு அவன்கிட்ட ஃபோன் அடித்து கேட்போன்னு கேட்குறான். அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, ஃபோனை எடுத்துகிட்டு என்ன சொல்கிறான்னா, நானும் எக்ஸாம் எழுத போகலை, நாம் போகணும்னு இருந்த பஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு மிஸ் மயிர் இலையில் உயிர் பிழைச்சி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? நம்ம போக வேண்டிய பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி மயிர் இலையில் நான் உயிர் தப்பிச்சு எங்கே படுத்து கிடக்கேன்னா ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கேன். இப்போ இவன் என்ன யோசிப்பான்? நல்ல வேலை நம்ம தூங்கிட்டோம், நல்ல வேலை நம்ம டெஸ்ட்டுக்கு போகலை அப்படின்னு நினைப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு யோசிச்சு பாரு. இவன் தூங்கிட்டான், 8:30க்கு தான் எந்திக்கிறான். இவன் 8:30க்கு எந்திக்கிறது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? முதல்ல இனிஷியலாக அது என்னது? இனிஷியலாக அது ஒரு கெட்ட விஷயம். ஏன்? பரீட்சையை மிஸ் பண்ணியாச்சு. ஆனால் அந்த கெட்ட விஷயம் என்னவா மாறுதுன்னா ஒரு நல்ல விஷயமா மாறுது. ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்மளும் போயிருந்தா ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்ச உடனே அந்த கெட்ட விஷயம் ஒரு நல்ல விஷயமா மாறுது. அதுதான் இந்த blessing in disguise. ஒரு கெட்ட விஷயம் ஒரு நல்ல விஷயமா மாறுது. ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம்தான். இவன் லேட்டாக இருந்துச்சு, ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் முதல்ல அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு கெட்ட விஷயமா தெரிஞ்சுது. கடைசியாக அது என்னவா மாறுது? ஒரு நல்ல விஷயமா மாறுது. ஒரு blessing, 8:30க்கு எந்திக்கிறது ஒரு blessing எப்படி வருது அப்படின்னா கெட்ட விஷயம் மாதிரி வருது. சரி, கதை வச்சு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அடுத்தது bolt from the blue. சரி, போல்ட்னா ஒன்றும் இல்லை, தண்டர் போல்ட், இடி மின்னல்லாம் இருக்குல்ல, லைட்னிங், தண்டர் போல்ட். அது ப்ளூனா ஒன்றும் இல்லை, ப்ளூ ஸ்கை. சரியா? இப்போ ப்ளூ ஸ்கை இருக்குது, ப்ளூ ஸ்கைலேருந்து தண்டர் போல்ட். சரி, இப்போ ப்ளூவாக ஸ்கை இருக்குது, திடீர்னு இடி இடிக்குது. சரியா? திடீர்னு இடி இடிக்குது. சரியா? என்ன ஆகும் அப்படின்னா ஷாக் ஆகும். அப்படி தானே நம்ம இருக்கிறோம், ப்ளூ ஸ்கை இருக்குது, வானத்தை பார்த்துருக்கும்போது திடீர்னு ஒரு இடி. சரியா? அப்போ என்ன ஆயிடும்? ஷாக் ஆயிரும். அப்போ ஒரு சடன் ஷாக்குக்கு பேர் தான் சடன் ஷாக். எப்போ திடீர்னு நடக்குது, இந்த இடி திடீர்னு வருது, ஸோ சடன் ஷாக். அப்படின்னா த போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு அர்த்தம். கடைசியா பிரேக் த ஐஸ் அப்படின்னா என்னது? டைட்டானிக் படம் பார்த்துருப்போம். டைட்டானிக் படத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஐஸ்பர்க் இருக்குல்ல, அந்த ஐஸ்பர்க் மிதந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த ஐஸ்பர்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஒரு மிஷினை வச்சு அந்த ஐஸை உடச்சிக்கிட்டே போவாங்க. ஷிப்பு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஷிப்புக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, டைட்டானிக்கில் இதெல்லாம் நடக்கலை. அதுதான் பிரச்சனை. ஐஸு வந்து இப்போ வந்து இடிச்சிடும், அதுதான் பிரச்சனை. ஆனால் டைட்டானிக் கதை மாதிரின்ட்டு ஞாபகம் வச்சுக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐஸ் பிரேக்கர்னு ஒரு வண்டியை முன்னாடி விடுவாங்க. ஐஸ் பிரேக்கர்னே பேர். ரஷ்யாலாம் நிறைய வச்சுருக்கு, இந்த ஐஸ் பிரேக்கர் நிறைய வச்சுருக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே போகும், ஐஸை மட்டும் உடச்சி விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் ஐஸை உடச்சி விடும் அப்படின்னா, அப்போ தான் கப்பல்கள் ஈஸியாக போக முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கு பேர் ஐஸ் பிரேக்கர் அப்படிங்கிறது. சரியா? இந்த ஐஸ் பிரேக்கர் என்ன பண்ணுன்னா, இப்போ இங்கே இவ்வளோ பெரிய இது இருக்குதுன்னா, இது இப்படி வருது அப்படின்னா இவ்வளோ நேரம் அமைதியாக தான் வரும், சத்தமே வராது. ஐஸை போய் இடித்து உடைக்க ஆரம்பித்த உடனே சவுண்டு பயங்கரமாக வரும். சரியா? இப்போ பிரேக் த ஐஸை பிரேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன வரும் அப்படின்னா சவுண்டு வரும். சரி, சவுண்டு வரும். அப்போ பிரேக் த ஐஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா சவுண்டு சம்மந்தப்பட்டது. என்ன சவுண்டு சம்மந்தப்பட்டதுன்னா, இப்போது கிளாஸுக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டே என்ன நடக்கும்னா, எல்லோரும் வந்து உட்காந்து எவனும் எவங்கிட்டையும் பேச மாட்டான். அன்றைக்கி முதல் நாள் மட்டும் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. சரியா? இப்போ ஏதாவது கான்ஃபரன்ஸ்க்கோ ஏதாவது செமினாருக்கோ போனாலும் அதே மாதிரி தான், அப்படியே உட்காந்துருப்பாங்க. எதுவுமே யார்கிட்டையுமே பேசாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாருன்னா என்ன வருதுன்னா, திடீர்னு ஒரு சவுண்டு. அமைதியாக இவ்வளோ நேரம் இருக்குது, சடனாக ஒரு சவுண்டு. அதுக்கு பேர் தான் பிரேக்கிங் த ஐஸ். சரியா? யாருமே யார்கிட்டையுமே பேச வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு ஒரு சவுண்டு, திடீர்னு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் பிரேக்கிங் த ஐஸ். சரியா? இப்போ 2 பேர் உட்காந்துருக்கோம், நானும் என் மேனேஜரும். ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், எப்படிடா சொல்கிறது, எப்படிடா இவன்கிட்ட பேசுறதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். திடீர்னுட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா த மேனேஜர் ப்ரோக் த ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த சைலன்ஸை உடைச்சிட்டாரு, சவுண்டை வச்சு உடைக்கிறார். பிரேக்கிங் த ஐஸை அந்த ஓவரால் ஸ்டோரியை வச்சு புரிஞ்சுக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனிலாம் கார்பரேட் கம்பெனிலாம் போனீங்கன்னா ஐஸ் பிரேக்கர்னு கேமே வைப்பாங்க. அந்த கேமுக்கு பேர் என்னதுன்னா ஐஸ் பிரேக்கர். எல்லாரும் அப்படியே அமைதியாக அப்படியே நல்ல பிள்ளைங்கள் மாதிரி உட்காந்துருக்கும் போது ஐஸ் பிரேக்கர்னு வைப்பாங்க. ஒரு கேமோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியோ வைப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டி நடந்த உடனே அவன் என்ன பண்ணிடுவான்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவான். ஸோ எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருவான். சரியா? இந்த ஐஸ் பிரேக்கரும் இதிலேருந்து வர்றது தான். அமைதியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு சத்தத்தை ஏற்படுத்தணும். ஒரு சத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிரேக் த ஐஸ். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணிடுவீங்கன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 2-3 இடங்கள் மாறும். அதுக்காக தான் கதையாக சொல்லியிருக்கு. சரியா? இதுக்கு இதுதான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக எதுக்குமே சொல்லலை. அதாவது ஓவராலாக உனக்கு மீனிங் புரியும், அப்படி புரிஞ்சு படிக்கணும். சரியா? அப்படியே அட்டர் மனப்பாடம் அடிக்க கூடாது. ஒரே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு முடிச்சிடும். சரியா? இங்கேருந்து ஒரு தடவை பார்த்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை. அப்புறம் ஓல்டு ஹெட் ஆன் யங் ஷோல்டர்ஸ். யங்கான ஒரு பர்சன் நல்லா மெச்சூராக யோசிக்கிறாரு. ஆக்ஸ் டு கிரைண்டுனா ஒருத்தர் மேலே கோவம் இருக்கிறது. ஆர்ம் சேர் கிரிட்டிக், உட்காந்துட்டே எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. நியூ ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப், சடன் அச்சீவ்மெண்ட்டில் அச்சீவ்மெண்ட் ஒரு அச்சீவ்மெண்ட். ஹேர்பெட்ஸ் எஸ்கேப், நூலையிலே தப்பிச்சிட்டேன். பிளெஸிங் இன் டிஸ்கைஸ், ஒரு கெட்ட விஷயம் ஒரு நல்ல விஷயமா மாறுறது. போல்ட் ஃப்ரம் த ப்ளூ ஸ்கைலேருந்து ஒரு போல்ட் வர்றது. ஒரு சடன் ஷாக், திடீர்னு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஹிஸ் கிராண்ட்மதர்ஸ் டெத் வாஸ் அ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. அப்படின்னா அவங்க பாட்டியுடைய இறப்பு அவனுக்கு ஒரு சடன் ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். பிரேக்கிங் தி ஐஸ்னா 2 பேருக்கு நடுவில் கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறது, இல்லை எப்படியோ ஒரு விதத்தில் அமைதியாக இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு சவுண்டை ஏற்படுத்துறதுக்கு பேர் பிரேக்கிங் தி ஐஸ். ஒரே ஒரு தடவை மேலே இருந்து அலட் சி கன்ஃபியூஷன் அட் லாகரைட்ஸ் ஆப்போசிட்ஸில் எதிரிகளாக இருக்கிறது. ஸ்னேல் ஸ்பேஸ் லோ 11th hour லாஸ்ட் மினிட் அட் ஸ்டேக் அப்படின்னா அட் டேஞ்சர். 6s and 7s டிஸ்ஆர்டர் அட் ஆர்ம்ஸ் லென்த் தூரமாக இரு. அட் ஒன்ஸ் ஃபிங்கர் சென்ஸ் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்ட் என்னுடைய மூளையை முழுசாக செலவழித்து அதோடைய எண்டுக்கு வந்துட்டேன், ஸ்டில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஐ எம் பசில்டு. பசில்னா கன்ஃபியூஸ்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அக்கிலஸ் ஹீல் இம்பார்ட்டன்ட் வீக்னஸ், ஆட் ஃபியூல் டு த ஃபயர்.
எரியிற நெருப்பில் எண்ணெயும் ஊற்றுறது. ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ பிலவட் பர்சன், ஓல்டு ஹெட் ஆன் யங் ஷோல்டர்ஸ், யங்கான பர்சன் மெச்சூராக யோசிக்கிறது. ஆக்ஸ் டு கிரைண்ட் கோபம். ஆம்சேர் கிரிட்டிக் உட்கார்ந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுறவர். நியூ ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப் அப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட். ஹேர்பட்ஸ் எஸ்கேப், நூல் இலையில தப்பிச்சிட்டாரு, மயிர் இலையில தப்பிச்சிட்டாரு. பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னா ஒரு கெட்ட விஷயம் ஒரு நல்ல விஷயமா மாறுது. போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னா ஒரு சடன் ஷாக். பிரேக்கிங் தி ஐஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு சடன் சவுண்ட், ஒரு கான்வர்சேஷனை ஒரு அமைதியான ஒரு இடத்துல திடீர்னு ஒரு சவுண்ட் வர்றது. முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, 2 பேர் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க, திடீர்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், அதுக்கு பேர் தான் பிரேக்கிங் தி ஐஸ். முக்கியமான இடியம், அதனால தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதில். சரி, இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா அப்படின்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மெத்தடு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மெத்தடும் ஓகேயா அப்படிங்கிறதும் கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.